ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு பாஸோட ஃபைனல் பார்ட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட பெயிண்டாக மாதிரி தெரிஞ்சேன் really சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னடா குயிக்காகவே இந்த எஃப்எஃப்ஐ என் பண்ணுறேன்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. நான் நெக்ஸ்ட்டு டேயும் அதாவது நெக்ஸ்ட் வீக்குமே இதே டேட்டில் நான் ஆம்ஜூனுக்கு தான் எஃப்எஃப் போடுவேன், ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னாச்சு ஜீன், ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு பேக்ஸ்லேருந்து வாய்ஸ் கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னு அப்படியே டீரியெல்லாம் வெயிட் பண்ணப்படி அப்படியே லைட்டாக திரும்பினா ஆரமும் ஜேகப்பும் அந்த கேர்ளு 3% ஜின்னுக்கு பேக்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு ஜின்னு டக்குன்னு எழுந்துட்டு அது ஒன்றும் இல்லை, என்னாச்சு, ஹவுஸ்க்கு தான் நான் கிளம்புனீங்க அப்படிங்கிற மாதிரி டீரியை வெயிட் பண்ணப்படியே நம்ம ஆரம்ப பாட்டு ஜின்னு இந்த மாதிரி பேசினா ஜின்னுக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜின்னோட ஃபேஸை கப்பனப்படி, ஏண்டாடே நான் தான் உன்னை தேடி வந்து ஏண்டா என்ன மாதிரி பண்ண, ஏண்டா என்னை விட்டுட்டு போனேன், ப்ரெக்னென்ட் ஆயிருக்கல்ல என்கிட்ட சொல்ல தெரியாதானுங்கிற மாதிரி நான் உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசணுமா? ஏன் நீ என்னை தேடி என் ஹவுஸுக்கு வந்துருக்கலாம்ல, ஏண்டா என்கிட்ட ப்ளே பண்ண, உன்னோட பேபி ஏன் டமக்ஸில் இருக்குது தெரியுமிலாடா அப்படிங்கிற மாதிரி ஏன் என்கிட்ட நீ அன்னைக்கு ஃபைட் பண்ணலை? அன்னைக்கு நீ ஃபைட் பண்ணியிருக்கணும்ல, என்னை தேடி வந்து என்கிட்ட நீ ப்ராப்ளம் பண்ணியிருக்கணும்ல. சரி, அப்போ தான் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு டிப்ரெஷனில் அதை பண்ணாமல் எங்களை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ நான் உன் முன்னே வந்து நின்றுனே அன்னைக்காவது ஆரம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களை நான் திரும்ப பார்ப்பேன் நினைக்கவே இல்லை. ஆரம், நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே. ஆனால் பட் அப்போ கூட நான் ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி என்கிட்ட நீ ரியாக்ட் பண்ண இதே மாதிரி பெயின்தானே அன்னைக்கு எனக்கு இருந்திருக்கும். சும்மா ஒரு கேலை கொண்டு வந்து முன்னாடி விட்டு இவடா என்னோட ஃபியான்சி, இன்னும் 1 மந்த் கழிச்சு மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதோட தாங்கிக்க முடியல. அப்புறம் என்னடா ஹஸ்பண்ட் டெத் ஆகிட்டானுங்கிற மாதிரி ஸ்டோரி அவ்வளோ வெட்டி சொல்லிட்டு இருக்கேன். அதான் உன் முன்னே தானே நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் எங்கே டெட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறத கேட்டு ஜின்னி இன்னும் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறத பார்த்துட்டு ஜேகப்டா டே போட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜின்னு ரொம்ப தேம்பி அழுறத பார்த்துட்டு ஆரம் அப்படியே ஜின்னை டைட்டாக ஹேக் பண்ணப்படி, சாரி பேபி, நீ அந்த மாதிரி என்னை மொத்தமாக இக்னோர் பண்ண போகும்போது எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அதான் நான் தான் இந்த கேளுங்க வர சொன்னேன். இவன் என்னோட கம்பெனியில் ஒரு எம்ப்ளாய், இந்த மாதிரி நான் தான் அவளை பண்ண சொன்னேன். மற்றபடி இவன் என்னோடய ஃபியான்ஸியும் கிடையாது, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதும் கிடையாது. அண்டா எனக்கு இவ்வளோ க்யூட்டாக, இவ்வளோ ஒயிட் அண்ட் ஹேண்ட்ஸமாக இப்படி ஒரு ஒய்ஃப் இருக்க சொல்ல 100% பற்றி நான் திங்க் பண்ணுவேனா? ஒய்ஃப் மட்டுமா, பேபி வேற வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம் சின்னோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணவும், என்ன சொல்கிறீங்க ஆரம், என்ன சொல்கிறாங்க, பேபி யார் இதுடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜின்னு எதையுமே பேசாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னோட ஜாலினை பிடிச்சபடி, பேபி யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எப்போவுமே மாவட்டத்திலேருந்து எதுவுமே பேசாத பார்த்துட்டு, இப்போ மாவட்டத்திலேருந்து பேசுகிறீங்க இல்லை, அது வந்து அறம் அன்னைக்கு நைட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஜின்னோட லிப்லேயும் இப்படி கிஸ் பண்ணவும் ஜின் அப்படியே ஒரு மாதிரி ஷையாகி ஒரு மாதிரி ஆக்வர்டான மூமெண்ட் ஆகி, ஏன்னா நடு ரோட்டில் வச்சு கிஸ் பண்ணுறாரோ அந்த மூமெண்ட்டுக்கு ஆக்வர்ட் ஆகி டக்குன்னு ஆரம்ப புஷ் பண்ணவும், ஹேய் கீழே வந்துடாது அப்படிங்கிற மாதிரி ஜின்னை க்ரீப்பாக பிடிச்சபடி, சரி வா என் கிராண்ட்மா உன்னை பார்த்தே திருணுன்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ நேராக என் கிராண்ட்மா கிட்ட தான் வரப்போகிற, ஆனால் ஹவுஸ்க்கு போகலாம் முதல்ல கிராண்ட்மா அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடியே ஆரம் ஜேகப்பு அந்த கேர்ளு ஜின் எல்லாருமே கரெக்டாக நம்ம ஆரம் இப்போ கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா இந்த மாதிரி என்ட்ருனா கிராண்ட்மாடான் ஜின்னு ஆரம் கூட வர மூமெண்ட்டும் 6 மந்த் பேபியை டொமாக்ஸில் வச்ச பொசிஷன்லேயே வரதை பார்த்துட்டு கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாகி லைட்டாக கோவமாகறாங்க. ஏண்டாடே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ, என் கிராண்ட் சனோட பேபிஸை உன் டொமாக்ஸில் வச்சுக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்து இருக்கிறியா நீ, என்ன டிப்பர் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்மா வேகமாக வந்து ஜின்னோட காற்றை பிடிச்சி க்யூட்டாக திருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குன்னா கிராண்ட்மா காடு வலிக்கிட்டு அச்சோ மேம் காடு வலிக்கிட்டு, மேமா முதல்ல கிராண்ட்மான் என்னடா சொன்னேன், இப்போ என்னடா மேம்ங்கிற, கிராண்ட்மான் ஒழுங்கா சொல்லுடா. ஆமாம் ஜின் 6 மந்த் பேபியா அப்படிங்கிற மாதிரி டச் பண்ணவும் டொமக்ஸ் அப்படி லைட்டாக டச் பண்ணா ஆமானுங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணவும் எங்கள் எல்லாரையும் பயமுறுத்திட்டலாடா
ஒன்று எங்கெல்லாம் தேடி அலைய வேண்டியதாக போச்சு, இந்த மாதிரியா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட ஃபோர்கெட்டில் அப்படி பிக்கிஸ் பண்ணபடி இப்போவே வா நம்ம பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறா அவன், ஏன் கிராண்ட்சனோட பேபிஸை டொமக்ஸில் வச்சுக்கிட்டு நீ என்ன இங்கே வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணுமா, கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுக்கு இங்கே என்ன இருக்குது, எத்தனையோ கம்பெனிஸுக்கு சிஓவாக என்னோட கிராண்ட்சன் இருக்கிறான். ஓகே, பேபியை ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப சேஃபாக, ரொம்ப ஹாப்பியாக ரெஸ்ட் எடுத்த பொசிஷனில் நீ போட் பண்ணணும். இதுக்கு மேலே ஒன்றை இங்கே ஃப்ரீ பண்ணி விட முடியாது. ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்தையும் ஜேக்கப்பட்டுப்பான். நீ இங்கே இருந்து இப்போ கிளம்புற. அது மட்டும் இல்லை, உன் பேரண்ட்ஸையும் இந்த பிளேஸ்க்கு வர வைக்க மொத்த ஒர்க்கம் பண்ணியாச்சு. ஃபிலிக்ஸ் உன்னோட பேரண்ட்ஸ் 2 பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்கானுங்கிற மாரி சொல்லவும், கரெக்டாக அதே பிளேஸ்க்கு ஃபிலிக்ஸும் நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸ் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின் அப்படி ஷாக் ஆகி கிராண்ட்மா நோட் பண்ணான். இதுக்கு மேலே நீ இந்த பிளேஸில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாண்டா, நம்மளோட ஹவுஸுக்கு உன்னோட ஒய்ஃபை உன் பேபிஸோட கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன ரொம்ப அவசரப்பட்ட மாதிரி தெரியுது, இப்போவே இங்கே 2 கிளம்பணுமா, எங்கே பாரு, நான் எல்லாத்தையும் உன்னோட சிஓட்ட உன்னை பார்த்த ஃபஸ்ட்டே சொல்லி முடிச்சிட்டேன். இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான டைம் வந்துடுச்சு. நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக தான் வந்தேன், கூட்டிகிட்டு தான் போகிறேன், வா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாம் ஜின்னோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜின்னோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, நீங்களும் அந்த சிட்டிலே வந்து எப்போட்டு மாதிரி ரெகுலராக ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் ஹவுஸ்லேயே நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸுமே ஹாப்பியாகி ஜின்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஏன்னா சிங்கிள் பேரண்டாக இருக்க முடியாதுல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு எப்படியோ ஜின்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பூர் பர்சன் ரிச் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணி ஜின்னை மூவ் ஆன் பண்ணலங்கிற மாதிரி ஜின்னோட பேரண்ட்ஸ் ஹாப்பியானா, இப்போ ஆரமோட ஹவுஸை காட்டுனா ஜின்னை வெல்கம் பண்ணதுக்காக அங்கே ஹவுஸே ஃபுல்லாக டெக்கரேட் ஆகி ரெடியாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை ஜின் நோட் பண்ணபடி இருந்தால் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே நம்ம ஜின்னு மேலே ஃப்ளவர்ஸ்லாம் தூக்கி போட்டபடி வெல்கம் பண்ணபடி அவ்வளோ பேரும் போட் பண்ணபடி ஜின்னு அப்படியே கரெக்டாக ஹவுஸுக்குள்ளே வரைக்கும் கூட்டிகிட்டு வராங்க. ஹவுஸ்குள்ளே என்ட்ராக சொல்லியே நம்ம கிராண்ட்மா தான் அங்கே இருக்கிற ஒரு மேடை நோட் பண்ணிவிட்டு ஆரமையும் ஜின்னுக்கும் ஆர்ட் எடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்ட் எடுத்து திலகலாடுறாங்க. இந்த மாதிரி இட்டான் இப்போ கரெக்டாக கிராண்ட்மா முன்னாடி தான் நம்ம ஆரம் ஜின்னை அதே பிளேஸில் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸில் கூட சைன் 2 பேருமே பண்ணிக்கிறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நைட் ஆகுது. இப்போ நைட்டு தான் நம்ம ஜின் அப்படியே அவர் இதுக்கு முன்னாடி 6 மினிட்டுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் தானே இருந்திருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணால் எல்லா பிளேஸுமே கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. பட் ஆரமோட ரூம் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. ஜின் இந்த பிளேஸில் இருக்க சொல்ல என்னெல்லாம் பண்ணி வச்சுருந்தாரோ அது அப்படியே இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹவுஸ் ஃபுல்லாக சேஞ்சாக இருக்குது, பட் ரூம் ஒன்றும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலையேங்கிற மாதிரி ஜின் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஆரம் அப்படியே ஜின்னை பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே, என்ன பண்ணா ஜின், இந்த ரூம் முழுக்க உன்னோட மெமரிஸ் தான் இருக்குது, இந்த ரூமை சேஞ்ச் பண்ணால் அதோட சேர்த்து உன்னோட மெமரியும் அழிஞ்சிருமே, இந்த ஆரமோட ஹார்ட்லேருந்து உன்னோட ஃபீலிங்ஸும் குறைஞ்சிருமே, என்ன ஃபீலிங்ஸ் குறைஞ்சிருமா, ஏன்னா மறந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னுக்கோ திரும்பினா ஜின்னோட லிப்ல அப்படியே கிஸ் பண்ணவும் ஜின்னு ஒரு மாதிரி ஷை ஆகி ஆரம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாமல், சரி தள்ளிப்போ, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிராண்ட்மா கிட்ட போகிறேங்கிற மாதிரி அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஜின்னோட ஆன்சை கிரிப்பாக ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே ஜின்னை க்ளோஸாக இழுக்கவும், ஆரம் என்ன திங்க் பண்ணுறா, எது திங்க் பண்ணுறாலும் சரி, எனக்கு 6 மந்த் பேபி டொமக்ஸில் இருக்குது, அதை திங்க் பண்ணிவிட்டு குட் டேடி அப்ளை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜின் சொல்கிறது கேட்டு கிஸ் பண்ண வேண்டிய ஆரம் ஸ்மைல் பண்ணபடி ஜின்னோட டொமக்ஸில் அப்படி கிஸ் பண்ணபடி, சரி என் பேபிஸை நானே பத்திரமா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சபடி ஜின்னுக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக பேசுகிறாரு, சிரித்து பேசுகிறாரு. ஜின்னுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆரமும் சரி, அதுக்கப்புறம் ஜின்னு கூட ஃப்ரெண்ட்லியாக பேசின ஆரமுக்கும் இப்போ இருக்க ஆரமுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜின்னுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. இந்த மாதிரி ஹாப்பியானா இப்போ ஆரம் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. ஆரம் பக்கத்தில் தான் நம்ம ஜின்னும் ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாரு. லைட்டாக நம்ம ஜின்னுக்கு ஸ்லீப்பிங் பிரேக் ஆகி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இதெல்லாம் ட்ரீமா, என்னால் நம்பவே முடியல, நான் ஆரமோட லைஃப்பில் திரும்பவும் வருவேன்னு திங்க் கூட பண்ணியே பார்க்கல, பட் என்னோடய ஆரம் என்னை தேடி நான் இருக்க பிளேஸ்க்கே வந்துருக்கான். தேங்க் காட். நான் ஆரம்ப லைஃப் முழுக்க திங்க் பண்ண பொசிஷன்லேயே லைஃப்பை என் பண்ணிடுவேணும்னு நினச்சேன், பட் நான் ஆரம்கிட்டே வந்துட்டேன்.
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாரும் திரும்பவும் எனக்கே கிடச்சிட்டான். என்னை ஃபுல்லாக அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். என்னை மட்டும் இல்லை, என் டொமாக்ஸில் இருக்க என்னோடய பேபியுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். எனக்கு இது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது தெரியுமாங்கிற மாரி ஒரு மாதிரி லைட்டாக டியரி கலங்கின பொசிஷன்லேயும் டியரி அப்படியே வெயிட் பண்ணால் ஆரம் அப்படியே பொறுமையாக பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு, என்னாச்சு ஜின், ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை ஆரம், சும்மா நார்மல் தான், ஒன்றும் இல்லை, எனக்கு தாகமாக இருந்துச்சு அதான் எழுந்துக்கிட்டேன். அப்படியா, சரி இரு நான் வாட்டர் எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் நேராக கீழே இறங்கி வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து நம்ம ஜின்னுக்கு அப்படியே எடுத்து பொறுமையாக ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். ஜின்னுமே அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணப்படி குடித்தபடி ஆரமோட ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடணும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்கப்புக்கு வந்துருக்காங்க. இந்த மாதிரி செக்கப்புக்கு வேண்டாம், ஆரம் கூட வர அந்த மூமெண்ட் இப்போட்டு சிங்கிளாக இல்லை மாம் கூட போன நம்ம ஜின்னுக்கு ஆரம் கூட வர மூமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி ஜின் ஆரமோட ஹேண்ட்ஸை ரொம்ப க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடியே ஒரு ஹக்கான பொசிஷனில் வேண்டாம். ஆரம்புக்குமே ரொம்ப ஹாப்பியாகிது. 2 பேருமே கரெக்டாக செக்அப் பண்ணுற ரூமுக்குள்ள என்ட்ராகி பேபி எப்படி இருக்குங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செக் பண்ணால் ஜின் இதுக்கப்புறம் நீ இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டால், ஜின் ஒன்றும் சிங்கிள் பர்சன்ட்டாக போட் பண்ண போகிறது இல்லை, ட்வின் பேபி அவனோட டொமக்ஸில் இருக்குது. ஜின் இப்போ ரொம்ப வீக் ஆகிற மாதிரியும் தெரியுது. ஜினுக்கு நிறைய ரெஸ்ட்டு தேவைப்படுது. பேபி ட்வின்ஸுங்கிறதுனால கண்டிப்பாக டெலிவரி டயத்தில் ஹெவி பெயின் இருக்கும். அதுக்காக இப்போவே ப்ரிப்பேர் ஆகுங்கிற மாதிரி இப்படி பேசுகிறது கேட்டு ஹாப்பினஸில் வந்து ஆரம் ரொம்ப ஷாக்கானா ஜின்னு இதை கேட்டுட்டு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஆரம் கிட்ட சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒரு பேஷனோட ஹெல்த் எந்த மாதிரி இருக்குங்கிறத கண்டிப்பாக அவங்களோட ஹஸ்பண்டுக்கு சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் அதை கரெக்டாக என்னோடய ஒர்க்காக பண்ணணுங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட இந்த மாதிரி பேசினா ஆரம் அப்படியே அந்த ரூமுக்கு வெளியே நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜின் அப்படியே அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் எடுத்தபடியும் ஆரம் பக்கத்தில் வந்து என்னென்னா, என்கிட்ட இதே சொல்லவே இல்லை நீ, உன்னோட ஹெல்த்தில் இவ்வளோக்குள்ளே கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்குங்கிறத நீ ஏன் என்கிட்ட மறைச்ச, எதனால் மறைச்ச? ட்வின் பேபி டொமக்ஸில் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஜின் இந்த பேபிஸால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சா நீ ஏன் இந்த பேபியை அபார்ட் பண்ணாமல் விட்ட அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இது உனக்கு ப்ராப்ளம் ஆகும், இந்த பேபி சப்போர்ட் பண்ண சொல்ல உனக்கு ஹெல்த் இஷ்யூஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், ஏன் நீ டெத்தாக கூட செய்யலாம், அதனால் இந்த பேபி இப்போவே அபார்ட் பண்ணணுங்கிற மாதிரி அப்போலோ டாக்டரே சொல்லியிருப்பாங்க. பட் ஆரமோட மெமரி, ஆரம் மேலே வச்சிருந்த லவ், ஆரமால கிடச்ச பேபிங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு பேபி அவாய்ட் பண்ண மாட்டேங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பார். என் பேபிஸ்க்கும் எனக்கும் எதுவும் ஆகாது, நாங்கள் 3 பர்சன்ஸுமே சேஃபாக தான் இருப்போங்கிற மாரி அதர் சிட்டியில் இருந்துருப்பார்ல அந்த டாக்டர்கிட்ட செக் பண்ண சொல்ல இந்த மாதிரி தான் நம்ம ஜின் பேசிட்டு இருப்பார். அந்த பொசிஷன்லேயே இப்போ நம்ம ஆரம் கிட்ட செல்லவும், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, பேபிஸை விட இப்போ நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எங்கள் பார் ஆரம், அவங்க நம்மளோட பேபிஸ், அவங்கள நம்ம தான் சேஃபாக இந்த பிளேஸ் கூட்டு வரணும், அது என்னோட பொறுப்பு. அம்மா என்னோடய பேபிஸ் 2 பேருமே நான் சேஃபாக இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு தான் வருவேன். அது மட்டும் இல்லை, அந்த டயத்தில் எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனாலும், நான் உன்னை விட்டு தூரமாக போகிற மாதிரி ஒரு டிசிஷன் ஆனாலும், எக்காரணத்தை கொண்டு என்னோடய பேபிஸ் மேலே அந்த கோவத்தை நீ காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஆரம் டென்ஷன் ஆகி, வாயை மூடுறியா நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனோம். ஆரமோட மவுட்டில் ஃபிங்கரை வச்ச பொசிஷன்லேயே அந்த ஃபிங்கர்லேயே கிஸ் பண்ணபடி, சொல்கிறத கண்டிப்பாக நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும், அவங்க உன்னோட சன், உன்னோட டாக்டர்ஸ், நீ தான் அவங்கள ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக எனக்கு எதுவும் ஆகாது, இருந்தாலுமே எனக்கு ஏதாவது சின்னதானாலும் நீ கண்டிப்பாக அவங்கள சேஃபாக பார்த்துக்கணும். ரொம்ப குட்டான டேடாக அவங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கணும். உன்னை மாதிரி போல்டாக ஒரு பர்சண்டாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜின் பேசுகிறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி நேராக ஹவுஸ் கொண்டா, கிராண்ட் மேடா நீ ஏன் டென்ஷன் ஆகிற, டாக்டர் தான் ரெகுலராக செக்கப் பண்ணால் எல்லாத்தையும் நார்மலாக பார்த்துக்கலான்ங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, டென்ஷன் ஆகாது, ஜின்னுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்வாரா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, உங்களுக்கு என்ன தெரியும், இப்படி தான் என் மாமன் டாடுக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்க, அவங்க 2 பேரும் டெட்டாக்கி என்னை விட்டு மூவ் ஆகலையா, எனக்கு சுத்தமாக இந்த மூமெண்ட் பிடிக்கலங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஆரம் நேராக ரூமுக்கு போனால் ஜின் இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு, நான் பார்த்துக்கிறேங்கிறான்மா அப்படிங்கிற மாதிரி ஜின்மே கரெக்டாக ரூமுக்கு வர அந்த மாதிரி என்றோன்னா ஆரம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆரம் பக்கத்தில் பொறுமையாக உட்காந்துட்டு, எங்கள் பாரு ஆரம், என்கிட்ட பேசாத ஜின், இங்கே என்னை பாருடா அப்படிங்கிற மாதிரி ஜின் அப்படியே ஆரமோட ஃபேஸை கப்பான பொசிஷன்லேயே, ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணுற, எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே நீ திங்க் பண்ணுற, பேபிஸும் நானும் எந்த ஒரு ப்ராப்ளமும் எங்களுக்கு வராது,
சேஃபாக அப்படியே திரும்பவும் நாங்கள் எங்கள் ஆரம்பிக்கிட்டே வந்துருவோம். அட முதல்ல நீ நம்பு. ம் நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத. ஆ ஓகேயா, இந்த மாதிரி யோசிக்கவும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணப்படி ஆரம்பிக்கிட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணப்படி எப்போது க்யூட்டாக பண்ணுவார்ல, குட்டி குட்டியாக ஃபைட்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டா கோவட்டிலையும் டிப்ரெஷன் இருந்தால் நம்ம லைட்டாக ஸ்மைல் பண்ணப்படி ஜின்னுக்கிட்ட ப்ளே பண்ணப்படி விளாண்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தால் அப்படியே ஒரு 2 மந்த் மூவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ 8 மந்த் பேபி டொமக்ஸில் இருக்குது. அந்த பொசிஷனில் ஹாலில் உட்காந்தபடி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து சாப்பிட்டபடியே நம்ம ஜின்னு இருந்தோம். ஒர்க்கை முடிச்சுட்டு வர இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவர் வேர் பண்ணியிருந்த டை கோட் எல்லாத்தையும் கலெக்டின பொசிஷன்லேயே சாக்ஸு ரிமூவ் பண்ணி போட்ட பொசிஷன்லேயே நேராக ஜின்னுக்கு முன்னாடி வந்து அப்படியே ஃப்ளோரில் உட்காந்த பொசிஷனில் ஜின்னோட ஃபீட்டை அப்படியே பிடிச்சி விட்றாரு. இந்த மாதிரி பிடிச்சி விட்டா ஜின்னு ஷாக் ஆகி டே என்னடா உள்ளே என்றானதோட என்ன ஒர்க் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கொஞ்சம் ஷாக் ஆனா, எனக்கு தெரியும் உன்னோட ஃபீட் ரொம்ப வலிக்கும்ன்ட்டு, அதான் நான் பிடிச்சி விட வந்தேன். மேட்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி பண்ணுற பெட்ரூமில் பண்ணால் பரவாயில்ல, கிட்டன் பர்சன்ஸ் பார்க்குற ப்ளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்க முடியல, என்ன விடு அப்படிங்கிற மாதிரி லெக் அடக்க ட்ரை பண்ணோம். ஃபீட்டை கிரிப்பாக பிடிச்சபடி அப்படியே லெக்கு முழுக்க ஒரு மாதிரி சாஃப்டாக ரப் பண்ணபடி சாஃப்டாக ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அது நம்ம ஜின்னுக்கு ரொம்ப ஒரு வார்ம் ஃபீலை கொடுக்குது. செம்மையாக ஒரு வார்ம் ஃபீல் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாரு. இதை நம்ம நோட் பண்ணிவிட்டு 2 லெக்குக்கும் அப்படி லைட்டாக மசாஜ் பண்ணபடி ஃபீட்டெல்லாம் ஒரு மாதிரி சாஃப்டாக பிடிச்சி விட்ட பொசிஷன்லையும் அப்படியே ஃப்ளோர்லேருந்து எழுந்த பொசிஷனில் ஜின்னை பொறுமையாக பிராட் அஷ்டலி தூக்கினபடி ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஷோல்ட்ரு ஹேண்ட்ஸு பாடியெல்லாம் பிடிச்சி விட போறியா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும் பிடிச்சி விட்டானா இப்போ என்ன தப்பானுங்கிற மாதிரி பெட்டில் ஜின்னை உட்கார வச்ச பொசிஷன்லேயே ஜின்னுக்கு பேக் சைடில் உட்காந்தபடி ஷோல்டரை பிடிச்சி விட்றது, ஹேண்ட்ஸை பிடிச்சி விட்றது, லைட்டாக பாடி கூட அங்கிட்டும் இங்கிட்டுமா பிடிச்சி ஒரு மாதிரி மசாஜ் பண்ணி விட்றாரு. அப்படியே பேக் சைட் முட்டுக்கெலாம் ஒரு மாதிரி ரப் பண்ணபடி ப்ரெஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஒரு பெயினான மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகி ஆரமோட சொல்கிறதுலே ஹெட்டை வச்சபடி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜின்னோட சிக்ஸில் கிஸ் பண்ணபடி பார்க்குக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சேர்ந்து நேராக பார்க்குக்கு வராங்க. பார்க்கில் அப்படியே வாக் பண்ண பொசிஷன்லேயே ஜின்னுக்கிட்ட பேசிட்டு வந்தால் ஜின்னுமே தான் பிபி போட்டானதுக்கப்புறம் நம்ம 4 பர்சன்ஸுமே ஒன்றா இந்த பார்க்குக்கு வருவோம், அப்படி டேட்டஸ் பண்ணுவோங்கிற மாதிரி சின்ன இந்த மாதிரி பேசிகிட்டே ஒரு வாரம் அந்த மாதிரி பேசிட்டு வந்தான். டேஸஸ் அந்த மாதிரி தான் க்யூட்டாக போகுது. வந்து ஒர்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுறாரோ இல்லையோ ஜின்னு கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது, ஜின்னை கேரிங்காக பார்த்துக்கிறது, 9 மந்த் ஆன மூமெண்ட்டுக்கு எப்போ வேணாலும் பேபி போட் ஆகலான்ங்கிற மாதிரி நம்ம ஜின் கூடயே தான் இருப்பார். ஒர்க்கை மாட்டாட்டி நம்ம ஜேகப்பும் கிராண்ட்மாவும் தான் நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது நம்ம ஜின்னு தான் நம்ம கூட சேர்ந்து சாங்குக்கு சாங் பாட இவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மாலாக ஸ்டெப் போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஃபன் பண்ணபடி விளாண்டுட்டு இருக்கிற மூமெண்ட்டை கிராண்ட்மா ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணுறாங்க. பாட்டியா என்னோட எங்கே தான் போனானோ தெரியல, அந்த கோல்டு காங்கவே இல்லை. இங்கே நாட்டி தான் இருக்கிறான். பேபி மடியே ஒய்ஃப் கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கான். 2 பேருக்குமே பேபி வரப்போகுது. பட் இவங்க 2 பேரும் பேபி மடி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரோட பேபி தான் என்ன மாதிரி இருக்க போடும் அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்மா இந்த மாதிரி சும்மா சாங் பண்ணபடி ஜின்னு கூட ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கும் ஜின்னு டான்ஸ் ஆடுறேங்கிற மாதிரி நின்ன இடத்துல இன்னும் ஒரு மாதிரி ஸ்டெப் போடுறாரு, க்யூட்டாக பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு கிராண்ட்மாவுக்கு ஒரே ஹாப்பினஸ். ஸ்மைல் பண்ணபடி இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத ரசிச்சுட்டு இருந்தா ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கவர் அப்படியே டொமாக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி ஃப்ளோரில் உட்கார்றாரு. இந்த மாதிரி உட்காண்டா என்னாச்சு பேபி சாங்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டொமாக்ஸ் வலிக்குது என்னவா இருக்கும், அந்த மெடிசனை எடு அப்படிங்கிற மெடிசலவும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி டக்குன்னு போய் மெடிசன் எடுக்கிறாரு. இந்தா போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டோருக்கு வெளியே நின்றபடி நோட் பண்ணிட்டு இருந்த கிராண்ட்மாவும் ஷாக் ஆகி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்றானா அந்த மெடிசன் போட்டதுக்கப்புறமா இன்னும் பயங்கர பெயின் ஆகுது. எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது மெடிசன் போட்டால் எப்போட்டுமே எனக்கு நார்மல் ஆகிரும்ல, மெடிசன் போட்டு எனக்கு பெயின் அதிகமாகுது பெயின் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி கட்டி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான் கிராண்ட்மாவுக்கு நல்லாவே
புரிஞ்சிடுச்சு. பேபி போட்டாக்க போடு அப்படி அதனால தான் அவன் பெயினில் துடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுங்கிற மாதிரி அவனை டூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம்பமே ஜின்னு அப்படியே பொறுமையாக ப்ராக்டிஸ்டலே தூக்கினபடி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஜின்னுடா ஆரமோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி என்னை விட்டு எங்கேயும் பெறாடா ஆரம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடு ஆரம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடு, நான் பக்கத்துலேயே இருப்பேன், நீ க்ரை பண்ணாத, நீ க்ரை பண்ணாத, நான் கண்டிப்பாக ரூமுக்கு வெளியே அனுப்பேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜின்னுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள ஜின் என்றாக்க சொல்ல ஆராம் நீ பயப்படாடா ஜின், நான் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பேன், உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினபடியே ஆரமோட ஐஸில் டீரி வந்துருக்கட்டு. பட் அந்த டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக க்ரை பண்ணி எழுறாரு. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவ்வளோ நேரம் அவன்கிட்ட இந்த போல்டாலாம் பேசிக்கிட்டு இருந்தேன், என்னடா பேபி மாரி க்ரை பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, டாக்டர்ஸ் அத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, ஜின்னுக்கும் எதுவும் ஆகாது, பேபிஸ்க்கும் எதுவும் ஆகாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நாம் ஆரம்பம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆனால் ஒரு 1 ஹவர் கழிச்சு பேபி போட் ஆகுற சவுண்டு, பேபி க்ரை பண்ணும்ல அந்த சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் 2 பேபியோட சவுண்டை கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு ஆரம் ரொம்ப ஹாப்பியான அந்த டோரை ஓப்பன் பண்ணபடி 2 டாக்டர்ஸ் வெளியே என்ட்ராகிறாங்க. 2 பேரோட ஹேண்ட்ஸ்லேயே 2 பாய் பேபி தான் இருக்குது. அந்த பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆரம் ரொம்ப ஹாப்பியாகி என்னோட சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ண பொசிஷன்லேயே ஆரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி அம்மா எனக்கு பேபிஸ் போட்டாச்சு, அம்மா ஜின் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜின் கொஞ்சம் டயர்டாக இருக்காரு, நாங்கள் நெக்ஸ்ட் ரூமில் சேஞ்ச் பண்ணுவோம், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலான்ங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம்பமே ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணால் இப்போ ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் ஜின் பக்கத்துலனா 2 பேபிஸுமே ஜின்னுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்குது. ஜின் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. ஜின்னோட பேரண்ட்ஸுமே இந்த பிளேஸில் தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆரம் தான் ஹாப்பினஸ்லேயும் ஹாப்பினஸ், ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸில் இருப்பாரா, இந்த மாதிரி ஹாப்பினஸில் இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகிடும். ஹவுஸுக்கு நம்ம ஜின்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஜின்னுக்கு உள்ளே என்ட்ராக சொல்லியே நம்ம ஆரமே ஆர்த்திலாம் எடுத்து பேபிக்கும் ஜின்னுக்கும் அப்படியே திலகெல்லாம் விட்டு ரொம்ப ஹாப்பியாகி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருக்குமே சேலரிலாம் கொடுக்குறாரு, 1 மந்த் சேலரி போனஸாகவே கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பிளேஸ் முழுக்க ட்ரீட் வைக்கிற மாதிரி பிஸ்னஸ் சர்க்கிளில் உள்ள பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ் பர்சன்ஸ் எல்லாரையுமே இந்த பிளேஸ்க்கு வர வச்சு பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஹவுஸ் முழுக்க பார்ட்டி டெக்கரேஷனில் எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறத ஜின் அவரோட ரூமில் இருந்தபடியே நோட் பண்ணிகிட்ருக்காரு. பேபிஸை பார்த்துக்கணும்ல, அந்த மூமெண்ட்டுக்காக பேபிஸ்க்கு அப்படியே மில்கெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டபடி நம்ம ஜின் பேபிஸை ஸ்லீப் பண்ணால் கரெக்டாக 6 மணி ரூமுக்குள்ள என்ட்ராகி ஜின் நீ வாயன் கீழே, ஆரம் நீ என்ன நினச்சிட்ருக்க, பேபிஸ்க்கு நான் தான் பக்கத்தில் இருக்கணும், பேபிஸை நாங்கள் 2 மூவ் ஆன் பண்ணி வந்தால் பேபி க்ரை பண்ணுறது என்னால் எப்படி தெரியும், என்னால் எப்படி பார்க்க முடியும், நீ ஃபங்க்ஷனை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கேன், அதை நீ ஸ்மூத்தாகவே என் பண்ணி முடி, எதாக இருந்தாலும் நைட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பமே கரெக்டாக அங்கேருந்து கீழே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர்ட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக பேசின பொசிஷன்லேயே அந்த பார்ட்டியை எண்ட் பண்ணிவிட்டு நேராக ஜின்னை பார்க்கறதுக்கு ரூமுக்கு வேண்டாம். பேபிஸ் பக்கத்துலேயே ஜின் அப்படியே க்யூட்டாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஜின் பக்கத்துலேயே நம்ம ஆரம்பம் பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜின்னோட நெக்கில் பிக்கிஸ் பண்ணபடியே என் லைஃப் ரொம்ப ஹாப்பியான பிளேஸில் மூவ் ஆகிட்டுருக்குது. என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஒத்த ஹாப்பினஸ்க்கு நான் எத்தனை பிளேஸில் எவ்வளோ சேட்னஸையும் எவ்வளோ இரிட்டேட்டிங்கான ஹேட்ஸ் வேர்ட்ஸையும் நான் கேட்டிருப்பேன் தெரியுமா. எல்லாருமே என்னோடய லைஃப்பில் என்கிட்ட இருக்கிற இந்த பவர், இந்த பிளேஸ், இந்த மணி, இந்த ப்ராஃபிட்டிஸ் இதுக்காக ஆசைப்பட்டு தான் என்கிட்ட என்னை மேரேஜ் பண்ணிக்கவும் என்கிட்ட க்ளோஸாக வரவும் ட்ரை பண்ணாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி என்னை கேட்ட பர்ஃபெக்டான பார்ட்னராக நீ என் லைஃப்குள்ள என்றானா இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா நான் மேரேஜ் லைஃபையே மூவ் ஆன் பண்ணி டேட் மாம்ங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டேன். என் சன்ஸை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது இப்போ என்னோட பொறுப்பாயிருச்சு.
நான் அவங்கள இன்னும் ரொம்ப கேரிங்காக வர பார்த்துக்கணும், ரொம்ப குட் டேடாக அவங்கள நான் வளர்க்கணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், என் சன்ஸ் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஆரம் திங்க் பண்ணபடியும் பேபிஸ் 2 பேருமே நோட் பண்ணால் இப்போ அப்படியே ஒரு 6 மந்த்தே மூவ் ஆன் ஆகிருச்சு. 6 மந்த் போலடா இப்போ நம்ம ஆரம்டா சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிளில் லாக் பண்ண பொசிஷன்லேயே சின்னக்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஆரம் பண்ணிகிட்ருக்கேன், பேபிஸை கிராண்ட்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தூக்கிட்டு போக சொன்னேன். ஆறாம் இன்னைக்கு நம்ம பேபிஸ்க்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன். என்ன பண்ணி விளாண்டுட்ருக்கேன்? டே இது ஓவரா தெரியலடா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மூமெண்ட்டில் நீ டக்குன்னு வேற ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு டைமுக்கு ஒரே டைட்டில் 2 பேபி எனக்கு தூக்கி கொடுத்துட்டா. ஒரு பேபியாக இருந்தாவது பேபிக்கு ப்ளே பண்ணி விளையாட இன்னொரு சிஸ்டரோ பிரட்டரோ வேணுங்கிற மாதிரி நான் இன்னொரு பேபிக்கு மூவ் ஆன் ஆக்குவேன். பட் ஒரே டைட்டில் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தான். எப்படிடா? எனக்கும் உன்கிட்ட க்ளோஸாக இருக்கணும் திங்கிங்காக இருக்குல்ல. 6 மந்த் வரைக்கும் டாக்டர் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடும், பண்ணக்கூடாது, ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் 6 மந்த் மூவ் ஆன் ஆயிடுச்சு. என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜின், நீ இவ்வளோ ஒயிட்டா பிரைட்டா என் முன்னாடி இவ்வளோ க்யூட்டா எப்படி ஹேண்ட்ஸமாக இருந்தா என்னோடய டேட்டி மைண்ட் செட் என்னட்டா பண்ணுறது அப்படிங்கிற வேண்டி கேட்கவும், அந்த டேட்டி மைண்ட் செட்டை என் ஃபிங்கர்ஸை வச்சு ஸ்லாப் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்போட மவுட்டில் அடித்தபடி ப்ளே பண்ணி விளையாடாடமா நேரம் ஆயிடுச்சுங்கிற மாரி ஆரம் அங்கேருந்து கூப்பிட்டா நான் வரல போ அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. ஆரம் ப்ளே பண்ணி விளையாடாடா வாடா அப்படிங்கிற மாரி ஆரமாக புஷ் பண்ணி இழுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறத பார்த்துட்டு ஜின்ன அப்படியே ஆரம்புக்கு முன்னாடி என்றாகும். ஆரமோட லிப்பில் கிஸ் பண்ணவும் ஆரம் அப்படி ஸ்மைல் பண்ணபடி லிப் லாக் பண்ண வேண்டா பிச்சிருவேன். நீ ஒழுங்க மரியாதையாக கீழே ஃபங்க்ஷனுக்கு வா. ஏதா இருந்தாலும் ஃபங்க்ஷன் எண்ட் ஆனதுக்கப்புறம் தான். உண்மையிலும் வா அப்படிங்கிற மாதிரி நேராக ஜின்னு கீழே கூட்டிகிட்டு வேண்டாம். ஜின்னை ஃபாலோ பண்ணபடி நம்ம ஆரம்பம் வராரு. இந்த மாதிரி வேண்டாம் கரெக்டாக பேபிஸை ஒரு தொட்டில் மாதிரி இருக்குது, அதில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேபிக்கு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நேம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஜிமின் நேம் வச்சா அந்த பேபி அப்படியே ஸ்மைல் பண்ணபடி ஜின்னோட சீக்ஸை கிள்ளுடு, அதாவது பேபி தானே ப்ளே பண்ணி விளையாடுற மூமெண்ட்டுக்கு அந்த ஃபிங்கர்ஸை வச்சு ஜின்னோட சீக்ஸை கிரிப்பை பிடிக்கிறத பட்டுட்டு சின்ன டென்ஷன் ஆகி என்னடா டேடு மாதிரி ப்ளே பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் வாட்டர் அப்படியே எடுத்து நம்ம ஜிமினாவுக்கு லைட்டாக அப்படி ஃபீட் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பேபி பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு பேபியோட நேமை வந்து டேங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணபடி எல்லாருமே பேபிஸுக்கு நேமை சொன்னபடி சுகர் வாட்டரை கொடுத்த பொசிஷன்லேயே பேபிக்கு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷ் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா நம்ம ஆரம்டா பேபிஸ்க்கு ரொம்ப நல்ல நேமை தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். பட் 2 பேபிஸுமே கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டான். எனக்கும் பார்க்க சொல்ல அப்படி தாண்டா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் 2 பேரையும் பக்கத்தில் தொட்டியில் போட்டிருக்க சொல்லியே அந்தளவுக்கு ஒருத்தரை சும்மா பக்கத்தில் இருக்க மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டான். பேபிஸ்னால் அப்படி தான் இருக்கும் ஆரம். அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. எனக்கு பார்க்க உன்னோட 2 சன்ஸுமே டாம் அண்ட் ஜெர்ரியாக தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் இந்த மாதிரி நோட் பண்ணால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, என் பேபிஸில் என்ன மாதிரி க்யூட்டான பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்க்க தான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஆரம் திங்க் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு தான் பேபிஸை பொறுமையாக அவங்களுக்கான பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு மஸ்கிட்டோ நெட் எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணபடி டேயாங்கா ஜிமின் சத்தம் போடாமல் அமைதியாக பட்டிருக்கீங்க. எவனோடு ஒருத்தர் எழுந்து கட்டணும், நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியுது, மாம் உங்களை பனிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத ஆரம் நோட் பண்ணிவிட்டு ஜின்னை பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே ஜின்னோட நெக்கில் கிஸ் பண்ணவும் ஏன்டா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா? ஸ்லீப் பண்ணுற பேபிக்கிட்ட என்னடா பேசிகிட்ருக்கேன்? ஸ்லீப்பிங்கே பண்ணாட டேடி கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி ஆரம் அப்படி ஜின்னை புஷ் பண்ணபடி ப்ராடக்டெல்லாம் தூக்கின பொசிஷன்லேயே பெட்டில் கொண்டு வந்து லீட் பண்ண பொசிஷனில் ஜின்னுக்கு மேலே ஓவராகவும் ஜின்னை அப்படியே டக்குன்னு புஷ் பண்ணி தள்ளுவாருன்னு பார்த்தா ஆரம்ப கிரிப்பாக ஹக் பண்ணபடி என்கிட்ட ப்ளே பண்ண போறியா? எப்படி ப்ளே பண்ண போகிற ஆரம்? ரோடா சாஃப்டா?
எதுன்னு எனக்கும் சரியாக தெரியல. எப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜின்னோட லிப்பில் கிஸ் பண்ணால் ஜின்னுமே ரொம்ப ஹாப்பியாகி, இங்கே பாரு அன்னைக்கு ஏதோ 2 பேரும் ரியாலிட்டியிலேருந்து ப்ளே பண்ணிட்டோம். அதனால இப்போவும் அதே மாதிரிலாம் ப்ளே பண்ணணுன்னு திங்க் பண்ணாத. நான் ரொம்ப சாஃப்ட் பட்டுக்கோ, சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணு. சாஃப்டாக தானே எல்லாமே சாஃப்ட் தான் அப்படிங்கிற மாரி பிக்கேஸ் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி ஸ்மைல் வருது. டே இந்த மாதிரி என்னை டீச் பண்ணாடா அப்படிங்கிற மாரி சொன்னால் சாஃப்ட்டுன்னு என்னோட பேபி சொல்லிடுச்சு. அப்போ ஃபுல் ரொமான்ஸு சாஃப்ட்டு தான்ங்கிற மாரி சாஃப்டாக லிக் பண்ணுறாரு, சாஃப்டாக பிக்கேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக்கேஸ் பண்ணோம் ஜின்னுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஸ்மைல் பண்ணபடி ஆறாமல் அப்படியே புஷ் பண்ணி அவர் பக்கமாக க்ளோஸ் ஆகுது. ப்ளே பண்ணி விளாடாடா, டீச் பண்ணிகிட்ருக்கேன் நீ என்ன? ஆமாம் பேபிங்கிற மாதிரி ஜின்னோட லிப்பில் கிஸ் பண்ணால் ஜின்னு டம் டே இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாட்டுக்கோ நான் நோன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நீ நோன்னு சொன்னாலும் நான் இப்படி தான் ப்ளே பண்ணுவேனுங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட டீச் பண்ண பொசிஷன்லேயே ப்ளே பண்ண பொசிஷன்லேயே ஜின்னு கூட நம்ம ஆரம் ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் ஜின்னுமே இந்த மூமெண்ட் ஃபஸ்ட் டைம் ரியாலிட்டியில் 2 பேரும் க்ளோஸாக இருந்ததை விட இப்போ 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்போட இருக்கிற அந்த மூமெண்ட் ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுது. ஹாப்பினஸ்லேயே நம்ம ஆரம் கூட ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒரு 4 இயர்ஸ் ஓடிருச்சு. இந்த மாதிரி ஓடுனா இப்போ நம்ம பேபிஸ்க்கு 4 ஏஜ். ஓகே, நம்ம டேக்கும் சரி நம்ம ஜிமினாவுக்கு சரி 4 ஏஜ் ஆயிடுச்சு. இந்த மூமெண்ட்டுக்கு இங்கே பாட்டியா இந்த டேயாங்க அவனுக்கு என்ன திமிருண்டா, நீ வாங்கி கொடுத்த டாய் அவன் உடைப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா கத்த நம்ம டேடா அவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேடு வாங்கி கொடுத்த டாயா அவன் உடைச்சான், நான் திருப்பி உடைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து கட்டுனா ஜின்னு டென்ஷன். டே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தானடா எடுக்க போனேன், அதுக்குள்ளே ஏன்டா என் உயிரை மட்டுட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொன்னான். அவன்டா எல்லாத்தையும் பண்ணா, நீ அவன்கிட்ட கேளு அப்படிங்கிற மாரி ஜிமினாட்டையே பண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் அவன்டா என்னோட திங்ஸை டச் பண்ணால் அதனால நான் அந்த திங்ஸை உடைச்சேன் அப்படிங்கிற மாரிட்டே சொல்லவும், உடைச்சேன்ங்கிறத என்கிட்ட வர சொல்கிறியானுங்கிற மாதிரி சின்ன கோவத்தில் டேயை அடிக்கிற மாதிரி வந்தா. நல்லா அடிங்க, அவனை விட்டு அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணபடி சிரித்தான். கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு வர ஆறாமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா. டேடு நீ வந்துட்டியா, மாமா பாரு என்னை அடிக்கிறாங்கங்கிற மாதிரி வண்ட வேகிட்டுலேயே ஆறாமோட லெக்கை கிரிப்பாக ஹக் பண்ணா. ஜின்னு கரெக்டாக ஆறாம் பக்கத்தில் வந்து இருக்கவும், என்ன பண்ணுறேன் என் செல்லட்டா? என் செல்லத்துக்கிட்டலாம் நம்ம டிப்ளே பண்ணக்கூடாதுன்ற சொல்லியிருக்கோம்ல, எதுக்காக இப்போ என்னோட டே அங்கே அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டேயை அப்படியே ஆறாம் ஹேண்ட்ஸில் தூக்கினபடி ஜின்ன நோட் பண்ணா. உனக்கு தெரியாத ஆறாம், முதல்ல அவனை கீழே இறக்கி விடு. ஏன்கிட்டயே எதிர்த்து பேசுகிறான். என்ன டேயாங்க மாமா எதிர்த்து பேசினே என்ன? சே மேம் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், உன் சண்டைடாண்டா பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜின்னு இந்த மாதிரி சொன்னேன். ஜிமினா கரெக்டாக ஜின்னு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு மாம் சொல்கிறது தான் உண்மை, அவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இதை கேட்டுட்டே டென்ஷன் ஆகி கீழே இறங்கி வந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. என்ன நினச்சிட்ருக்கேன், டேடிக்கு வேண்டாம் டேடி நீ எனக்கு காசியாக அந்த ஷாப்பிங் மேலே பாட்டு எட்டு ஷாப்பிங் ஏறி இறங்கினேன், நான் பக்கத்துல தானே பார்த்தேன், எனக்கு வாங்கி கொடுத்தா அந்த திங்ஸ் அந்த டாயை இவன் உடைச்சிட்டான், எப்படி இவன் உடைக்கலாம், அதான் நான் அந்த திங்ஸை உடைச்சேனுங்கிற மாதிரி இப்படி சொல்லவும், அதையும் நான் தானடா வாங்கி கொடுத்தேனுங்கிற மாதிரி ஆரம்பிச்சா. கண்ணா பாட்டியா அவன் சன் என்ன மாதிரி பேசுகிறான்னு பாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன நீ டாடையை மிரட்டிகிட்டு இருக்க, ஏன் சன்னுங்கிற, ஜிமினா மட்டும் நான் ஓசனா, நான் அப்போ சண்டை கிடையாதா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி கோபம் உன் மவுட்டிலே 2 போடுறேன்டா அப்படிங்கிற மாரி கிட்ட க்ளோஸாக வேண்டா. என் பேபி மேலெலாம் கை வைக்கக்கூடாது, என் செல்லத்துக்கிட்ட யாராவது விட்டீங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாரி ஹேண்ட்ஸில் தூக்கினபடி பெட்ரூம் பாட்டு பண்ணால் நம்ம அப்படியே திரும்பி ஜிமினாவை பார்த்து நக்கல் பண்ணுறாரு. ஒழுங்கு காட்டுவோம்ல அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணா பாருமா அவன் என்ன டீச் பண்ணிட்டு போகிறான், கலாய்ச்சிட்டு போகிறான், நீ பாட்டுட்டு இருக்க, நீ வேஸ்ட்டுமா, நீ ஒரு வேஸ்ட்டு ஃபுல்லோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், இப்போ அவன் டேடு கூட போகிறான்ல, டேடு ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் வருவான், அப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஜின்னு சொன்னால். கரெக்டாக சொல்லிட்டீங்க, டேடு ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் பிரதரு வாடா நம்ம 2 ப்ளே பண்ணாங்கிற மாரி என்கிட்ட நம்ம வருவான்,
அப்போ வச்சுக்கிறேன் அவனை அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி திங்க் பண்ணோம். இப்போ நைட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ சாப்பிட்றாங்க. நம்ம ஆரம்புக்கு டே வந்து ரொம்ப ஸ்பெஷல், அதேமாரி ஜிமினாவுக்கு ஜின்னு ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, அவங்க சன்னலையே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக வர பாசம் கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பாசம் கட்டினா டேயை டைஸில் உட்கார வச்ச பொசிஷன்லேயே ஆரம் ஃபோட்டோ ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருந்தா, ஜிமினாவை டைனிங் டேபிள்லேயே தூக்கி உட்கார வச்சபடி ஜின்னு ஃபோட்டோ ஃபீட் பண்ணிவிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட வச்சுட்டு இருந்தான். டேட் அப்படிங்கிற மாரி கூப்பிடவும் நம்ம ஆரம்னா என்ன வேணும் டைம் அவனுக்கு அப்படிங்கிற மாரி கேட்டான். நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக ட்ரிப்புக்கு போகலாமா அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜிம்னு அப்படியே டக்குன்னு திரும்பி கரெக்டாக டே பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. டேட் அவன் சொல்கிற பிளேஸுக்கு போகாண்டா, நான் சொல்கிற பிளேஸுக்கு போகலாம். ஹேய், ட்ரிப்பை ரெடி பண்ணது நான்டா அப்படிங்கிற மாதிரி ஹிட்டே திரும்பினா, ட்ரிப்பை ரெடி பண்ணாலும் நான் என்ன மாதிரி பிளேஸ்க்கு போகணுன்னு சொல்ல போகிறது நான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், 2 பேரும் ஃபைட் பண்ணுறத நிப்பாட்டிங்களா அப்படிங்கிற மாரி சொல்லவும் கிராண்ட்மா கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகுவாங்களா என்ன மாதிரி என்ட்ரானா, ஐ கிராண்ட் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் எழுந்த வெகிட்டிலேயே அவர் டேபிள் இருந்து கீழே இறங்குறாரு. இவர் ஆரமோட டைஸ்லேருந்து இறங்கின வெகிட்டிலையும் ஆரமோட கிராண்ட்மாவை வந்து டைட்டாக ஹேக் பண்ணபடி எங்களுக்கு இப்போ என்ன வாங்கிட்டு வந்தீங்கங்கிற மாதிரி கேட்கவும், உங்களுக்காக நியூவா சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை அவங்க ஹைட்டு கூட இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம வீமின் 2 பேருமே டென்ஷன் ஆகி, கிராண்ட்மாவுக்கு ரொம்ப திமிருடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், எனக்கும் பார்க்க சொல்ல நல்லாவே தெரியுது, நம்மளோட ஹைட்டுக்கு இவ்வளோ பெரிய சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கிராண்ட்மா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, இது எப்படி நாங்கள் ட்ரை பண்ணுறது, அதான் நீங்கள் இன்னும் வளருவீங்களாடா, அடிட்டண்டி நாங்கள் அதை என்ன பண்ணுறது, ரூமுக்குள்ளே போட்டு ஸ்டோர் ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சா வைக்கணுங்கிற மாதிரி சிபியில் டென்ஷன் ஆகி, கிராண்ட்மா இஸ் போரிங், எப்போதுமே ப்ரோரிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாடா டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி ஜிமினாங்க 2 பண்ணோம். சில நேரம் பார்த்தா 2 பேரும் அப்படியே ஏதோ எனிமீஸ் மாதிரி அடிச்சுட்டு வெட்டிட்டு விழுறாங்க. சில நேரம் பார்த்தா ஏதோ சோல் மட்டும் மாதிரி ஒட்டிக்கிட்டே திரியிறாங்க. ஜின்னு ஆராம், இந்த கொஸ்டினுக்கு எனக்கே ஆன்சர் கிடையாது, தயவு செஞ்சு ஏன்டா கேட்காண்டா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொன்னால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ ஜிமினா தான் ஜின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு ட்ராயிங் நோட்டில். நம்ம ஜிமினாவோட கேரக்டர் என்ன மாதிரினா ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப லவ்வபிளாக, ரொம்ப ஜப்பியாக, நாட்டியாக இருக்கிற பர்சன்ட். ஓகே, இந்த ட்ராயிங் பண்ணுறது, அப்புறம் பெயிண்டிங் பண்ணுறது, அப்புறம் சாங் பாடுறதுங்கிற மாதிரி அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சாஃப்டாக போக்கும். பட்டுட்டு அப்படி கிடையாது, எல்லாமே ரெக்கடாகவே தான் திங்க் பண்ணுவார். அவர் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தா இவர் அவர் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருந்து கேம் விளாண்டுட்ருக்காரு, வீடியோ கேம் விளாண்டுட்ருக்காரு, ஃபைட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டுட்ருக்காரு. அந்த கேமில் தோட்ட மூமெண்ட்டில் டென்ஷன் ஆகி ஜிமினா கிட்டேயே ப்ராப்ளம் பண்ண வந்துட்டார். ஜிமினா பக்கத்தில் உட்காந்துட்டு உன் ட்ராயிங் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கடாங்கிற மாதிரி சொல்லவும், ப்ராப்ளம் பண்ணாட்டே டென்ஷன் ஆயிடுவேன் ஒழுங்கா 2 போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காந்து ட்ராயிங் பண்ணால், மாமா எனக்கு போர் அடிக்குதுமா, வரியாமல் நம்ம 2 பேருமே ஃபைட் பண்ணி விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஃபைட்டு வேறு பண்ணி விளாடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே நம்ம டேயை நோட் பண்ணால், டீ வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம ஜிமினாவுக்கு ஆப்போசிட். ட்ராயிங் பண்ண சொன்னால் பண்ண மாட்டார். அப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாக பேசுகிறது, நாட்டியாக ப்ளே பண்ணுறது 2 பேருக்குமே உண்டு. பட் ஜிமினா ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்யூட். பட் அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் கோல்டன் ரெக்கார்ட். நம்ம ஆரம்ப மாதிரி அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின்னுக்கிட்டனா, அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, வீடியோ கேம்ஸ் கூட போர் அடிக்குதுமா, வர கோட்டுக்கடை உடைக்கிற போல இருக்குமா, அது 1 லேக்டா உடைக்க போறியா, டேடுக்கிட்ட அடம் முடிச்சு வாங்கிட்டு வந்தால் உடைப்பேனுங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜின்னு டென்ஷன் ஆனா, அப்போ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபுட்டை ரெடி பண்ணலாம். என்ன ஃபுட்டு, நான் மொபைலில் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு நம்ம ஃபோட்டோ ரெடி பண்ணுவோம், ஜிமினாவுக்கு மட்டும் கொடுக்காண்டானுங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜிமினா டென்ஷன் ஆக்கி அப்படியே திரும்பிட்டே நோட் பண்ணா, என்னடா ட்ராயிங் தானடா பண்ணுற, ட்ராயிங்கை பாருடா, என்ன ஏன்டா பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட ஆன்சர் பிடிச்சி ஹோல்ட் பண்ணப்படி வாமானுங்கிற மாதிரி கூப்பிட்டா, நேற்று ஏதோ உன் டேடு தான் பெருசுங்கிற மாதிரி போனால் உன் டேடை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா நீ, நான் டேடு பண்ணோடனே உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவேங்கிற மாதிரி சொன்னால், கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம அப்போ அவர் அலாம் கட்டியிருப்பார்ல, ஒரு மாதிரி கேலி கிண்டலாக பண்ணியிருப்பார்ல, அதை அப்படியே இப்போ நம்ம ஜிமினா அடையா பாட்டு பண்ண டென்ஷன் ஆகி டக்குன்னு ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டார். இந்த மாதிரி போனால் அவன் கோவப்பட்டு போயிட்டான். எங்கே போவான், அந்த கார்டன் சைடில் இருக்கிற ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காந்துருப்பான். அவன் டேடு வர தெரியும், விடு ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதேமாரி இந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் வந்து உட்காந்துருக்காரு. ஆரம்புக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தான். ஆரம்பமே ஒரு கிளாட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு
டேய் இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்தா மாமுக்கும் சன்னுக்கும் ஃபைட்டு அப்படிங்கிறது நம்ம ஆரம்புக்கு தெரியும். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம டே முன்னாடி வந்து நீல் ஒன் போட்ட பொசிஷனில் என் பேபி இங்கே என்ன பண்ணுது, என்னோட டைகர் பாய் என்ன பண்ணிட்டு இருக்கான் இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டைகர் பாய் நீ மட்டும்தான் கொஞ்சிக்கிட்டு இருக்க, மாமுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி திட்டிட்டு அடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ஜின்னுக்கிட்ட ஃபைட் பண்ணுற அளவுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு டயா ஹேண்ட்ஸில் தூக்கின பொசிஷன்லேயே ஆரம் கரெக்டாக ஹவுஸ்கில் என்றானா நம்ம ஜிமினா பக்கத்தில் உட்காந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க பிடிக்கு. அதை அப்படியே நம்ம ஜிமினாவுக்கு ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டை ஆரம் நோட் பண்ணிவிட்டு எதுக்காக டேக்கிட்டு இந்த மாதிரி நீ ரியாக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் எதுவும் ரியாக்ட் பண்ணலையே, டே சொன்ன ஸ்வீட்டை தானே நான் ரெடி பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொன்னால், டேட் இதெல்லாம் போய் இதெல்லாம் சீட்டிங்கு நம்பாதீங்க, நான் கேட்க சொல்ல உன் ஆரம் டாடா இங்கே வர சொல்லுடா, அவனை கிச்சனில் போய் ரெடி பண்ண சொல்லுடாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேடு டே போய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால், டேட் நீ எவ்வளோ நம்பு அப்படிங்கிற மாதிரி டே ஃபேஸ் அந்த மாதிரி வைக்கிறத பார்த்துட்டு ஆரம் ஸ்மைல் பண்ணபடியே நம்ம டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி நான் கண்டிப்பாக நம்புவேனுங்கிற மாதிரி சொன்னால், இந்த மொத்த மூமெண்ட் கிராண்ட்மா நோட் பண்ணிவிட்டு ஐயோ பேரண்ட்ஸ் தான் அந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தா சன்ஸ் என்னடா அதை விட மோசமாக இருக்காங்கங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அப்படியே ஒரு 3 to 4 டேஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆகிடும். ஃபேமிலியாக இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்குக்கு தான் போயிருக்காங்க. 2 பேருமே ஜாலியாக ப்ளே பண்ணபடி அதோடு நம்ம டேயும் ஜிமினாவும் பார்க்கில் இருக்க திங்ஸஸில் ப்ளே பண்ணபடி இருந்தால் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்த பொசிஷன்லேயே நம்ம ஆரம்பம் ஜின்னும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான பொசிஷன்லேயே டேயும் ஜிமினாவை நோட் பண்ணால் கொஞ்ச நேரம் அடிச்சுக்கிட்டாலும் மொத்த ஹவர்ஸுமே 2 பேரும் ஏதோ ஒட்டிக்கிட்டே தான் நடக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜின் ஹாப்பி ஆகிற மூமெண்ட்டை ஆரம் நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜீன் உன்னோட ட்வின் பேபிஸே ரொம்ப ரசித்து பாட்ட மாதிரி தெரியுது, ட்வின் பேபிஸு கூட ப்ளே பண்ண ஒரு சிஸ்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், பிச்சிடுவேன். இவங்க 2 பேரையும் போட் பண்ணிவிட்டு இவங்கள வச்சுட்டு நான் படுற படி எனக்கு மட்டும்தான்டா தெரியும். அதுக்குள்ளே நெக்ஸ்ட் பேபியா, இனி நான் பேபி வச்சு பேசுகிறேன்னா மவுட்டிலே அடிப்ப மாட்டுக்கும். உனக்கு தெரியாத ஆரம், நீ பாட்டுக்கு கம்பெனிக்கு கிளம்பி போயிருந்த, மார்னிங்லேருந்து அவங்க ஸ்லீப் ஆகிற டைட்டு வரைக்கும் என்னை 2 பேருமே சாக அடிச்சிருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஆரம் அப்படியே ஸ்மைல் பண்ணபடி, சரி என் 2 பேபிஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான், ஒரு பர்சன்ட் டைகர்னால் ஒரு பர்சன்ட்டு லைனாக இருக்காங்க, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி செலவும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னோடய சன்ஸ் இந்த மாதிரி எப்போதுமே க்யூட்டாக இப்படி நாட்டித்தனமாகவே இருந்தாலே போடும், இவங்க 2 பேரையும் இந்த மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாலே எனக்கு அப்படி போடணுங்கிற மாதிரி சின்ன இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நம்மளோட சன்ஸ் தான் இனி இம்பார்ட்டன்ட். நீ எனக்கு என்னமோ தெரியல ஆரம், என்னோடய லைஃப் இப்போ ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்குன்னு ஏன் பக்கத்தில் ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு 2 க்யூட் பேபிஸ் இருக்கிறாங்க, நாட்டியாகவும் ப்ளே பண்ணுறாங்க, சில டைம் ரூடாகவும் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் பேபிஸ் கூடயும் உன் கூடயும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். எங்கே நீ கம்பெனி ஒர்க்கு மீட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கு சம்மந்தமாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மூமெண்ட்டுக்கு எங்கள் கூடலாம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டியோங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணேன். பட் ஒர்க்கையும் பண்ணிவிட்டு எங்கள் 3 பர்சன்ஸ் கூடயும் நீ டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற, உனக்கு உண்மையிலே ஒர்க் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், எங்களுக்காகவும் சேர்த்து நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜின்னோட ஃபேஸை கப் பண்ணபடி ஜின்னோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணபடி, ஏன்னா நீங்கள் தான் என்னோடய மொத்த வேர்ல்டு, உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன், அப்படி இருக்க சொல்ல உங்கள் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொன்னால், ஆரமோட சீக்ஸில் இருந்து ஜிமினை ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு, இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல டேட், என்ன மாமாவுக்கு மட்டும் கிஸ் கொடுக்குற, எங்களுக்கு இங்கே கிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் ஜின்னு ஒரு மாதிரி செய்யாகிடே, அங்கே தானே விளாண்டுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டிங்களாடா, உன் டேடும் நானும் கொஞ்சம் கூட க்ளோஸாக இருந்துடவே கூடாடா, அது ஏன் நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க, ஏன் 2 பேருக்கு நடுவில் இவ்வளோ க்ளோஸு, கேப்பை இல்லை தள்ளி போங்கங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சு பிரித்து விட்டபடி மீன் 2 பேரும் நடுவில் உட்காந்துருக்காங்க. ஆரம் பக்கத்தில் டேயும், டேக்கு பக்கத்தில் ஜிமினா பக்கத்தில் ஜின் இந்த பொசிஷனில் இருந்தான். டேடா டேட் எனக்கு கிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயோட ஃபோர்கெட்டில் போய் கிஸ் பண்ணான். ஜிமினாடா அப்போ எனக்கு கிடையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உனக்கு உண்டுடா அப்படிங்கிற மாதிரி போய் கிஸ் பண்ணான். பேபிஸ் 2 பேருமே இவங்க 2 பேருக்கு நடுவில் உட்காந்தபடி, பாட்டியா மாமன் டாடு சீக்கிரட்டாக ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி பேபின்னு இந்த மாதிரி பேசினா ஆரம்பம் ஜின்னுனா,
சன்ஸை பார்த்தியாடா என்ன மண்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு ஆரம்பம் பண்ணால் என்ன பண்ணா நம்மளே மெட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ என் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க எஃப்எஃப்ஐ என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இதுக்கு சீசன் 2 ரெடி பண்ணணும்னு திங்கிங் இருக்கிற பர்சன்ஸ் சீசன் 2க்கு ஓகே சொல்லுங்கள். நான் சீசன் 2 வேணால் ரெடி பண்ணி போடுறேன். ஓகேயா? பாய்.